இன்றைக்கி வந்து என்னெல்லாக்குன்னா நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெருசு கொஞ்சம் பெருசு பெருசாக போடு பீஸு. முன்னாடியே சொல்லணும் தானே, எல்லாம் வெட்டின குட்டி குட்டியாக வெட்டி வைப்பா. பிரியாணிக்கு போடுறதுக்கு தெரியாது உனக்கு? சொல்கிறதில்ல. இதோட ஃபுல்லாக கட் பண்ணிட்டு சொங்க. நீ விரலெல்லாம் கட் பண்ணிவிடு. க்ளீனாக உரிச்சு போட்டுணும். வேணாம், விரலெல்லாம் கட் பண்ணிவிடு. நாட்டுக்கோழி தாண்டி, இதில் தாண்டி அன்னக்கோழியா? என்ன ரோட்டில் நாட்டுக்கோழி குட்டி குட்டியா போடாத, பெரிய பெரிய பீஸா போடு. எண்ணெய், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பும் ஏலக்காவும் வந்துட்டு அதை இடித்து வச்சுருக்கேன். அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாமே செட் ஆகிருக்கு. தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தயிர், எலுமிச்சம்பழம், தனி மிளகாத்தூள், பிரியாணி பொடி, சிக்கன் மசாலா. நான் எப்பயுமே வந்து தனி மிளகாத்தூள், பிரியாணி பொடி, சிக்கன் மசாலா மூணுமே பிரியாணிக்கு போடுவேன். இதுதான் வந்து பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய பொருள். உப்பு சேர்த்துக்கணும். உப்பு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி கறி 2 கிலோ, பாஸ்மதி அரிசி 2 கிலோ. எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். வந்து வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா ரோஸ் கலரில் ஆகிற மாதிரி வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு தக்காளி போட்டுக்கலாம். இது தெரிஞ்சிச்சா? தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் போடலாம். போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸாக வதங்கும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை வெந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறீங்க? நானா பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி பிரியாணியே செஞ்சிட்ருக்கேன். நீ இப்போ தான் தூங்கி எழுந்துருச்சு. மாங்காய் கால் கழுவிட்டு வரேன். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு புதினா கொத்தமல்லி போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரியே வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கும் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பாதி இலை போட்டுக்கிட்டேன். பாதி வந்து தண்ணியில்
தண்ணிலாம் சேர்த்து வைப்போம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் போட்டுக்குவேன். அதனால் கொஞ்சம் இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தயிர், நான் வந்து பாக்கெட் தயிர் தான், என்கிட்ட இன்றைக்கி தயிர் இல்லை வீட்டில், அதனால் பாக்கெட் தயிர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து தனி மிளகாத்தூள், சிக்கன் பொடி, பிரியாணி பொடி 3ஐயும் சேர்த்துக்கலாம். 3 மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலா போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு கோழி வெட்டினோம். அந்த கோழியில் இருந்த கறி ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். நான் வீட்டில் செய்கிறேன், அதனால் எல்லா கறியுமே சேர்த்தாச்சு. மசாலாவோட சிக்கன் சேர்க்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்கா? வேற என்ன? நான் வந்து இந்த கப்பால் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி தான் வைக்கணும். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி தான் வைக்கணும். இதில் நான் 3 கிண்ணம் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1க்கு 1.5 வச்சுருக்கேன். 1 கிண்ணிக்கு 1.5 கிண்ணி தண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக அளந்து வச்சுட்டேன். இப்போ ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் இதை தூவிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போதைக்கு இது போதும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் வந்து 1 பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு அரை பழம் போதும். 2 கிலோ அரிசிங்கிறதுனால நான் 1 பழம் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். தண்ணி மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். 1 பழம் இல்லாமல் ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் விதை இல்லாமல் ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து முட்டையை உரிச்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்துட்டு அரிசி போட்டுக்கலாம்.
அரிசி போட்டாச்சு. ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கலருக்கு வந்து கலர் பவுடர் சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலை, எனக்கு தேவையில்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அப்படியே லைட்டாக ஒரு இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக அனல் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம்னா அப்படியே தம் போட்ட மாதிரி, நம்ம சிலிண்டர் அடுப்பில் செய்கிறோம், அப்படியே லைட்டாக தம் போட்ட மாதிரி பண்ணிக்கலாம். அரிசி உடையாமல் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கம்மியான அனல் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிண்டி விட்டோம்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சின்ன அனலில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. ஏன் பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பூமி பிரியாணி எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கு. பிரியாணி சூப்பரா இருக்கு, செம்மையா வந்திருக்கு. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்க, இதே மாதிரியே செம்மையா வந்திருக்கு பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.